2023-24 மற்றும் 2024-25 ஆண்டுகளில் பலாவிற்கு சிறப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டு பரப்பு விரிவாக்கம், ஒருங்கிணைந்த உரம் மற்றும் பூச்சி மேலாண்மைக்கான பயிற்சி ஆகியவற்றிற்கு மானியம் வழங்கிட ரூபாய் 3,71,00,000 நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இதுவரை 2876 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். தனிப்பட்ட குடும்பத்துல வரவு 8 செலவு 10 கடைசியில துந்தனா அப்படின்னு சொல்றது அது குடும்பத்துக்கு பொருந்தும், நாட்டு கிடையாது. இப்ப கீன்ஸுடைய ரொம்ப பேர் பேலன்ஸ்டு பட்ஜெட் போட்டா அது ஸ்டாட்டிக் பட்ஜெட். எக்கனாமிக்ஸ், பிசிக்கல் எக்கனாமிக்ஸ், மானிட்டரி எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்கு தான் தெரியும். கடன் வாங்குறது தப்பு இல்ல, அத வாங்கின பிறகு முதலீடு செய்து வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்கறது மாதிரி நம்ம உற்பத்தி செய்யணும் அப்படின்னு அது இவங்க செய்திருக்கிறாங்க. இப்ப செமி கண்டக்டர்ல இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து நிறைய எல்லாத்துக்குமே A to Z கவர் பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இதை இந்த காலகட்டத்தில் வரவேற்றாகும். மணி சர்க்குலேஷன் கொடுத்தது, எப்படி பிளட் உடம்புல சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கோ, ஹார்ட்டுக்கு போகுதோ, அதுல இருந்து வெளியில வருதோ, அது மாதிரி பணம் சர்க்குலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்கு தான் அது ஒரு சிம்பிள். அதனால இந்த ரூன்னு போட்டு இந்த பட்ஜெட்டை வச்சது மிக சிறப்பானது. ஏன்னா மத்திய அரசு மாற்றாந்தை மனப்போக்கம் பண்ணுது. இப்ப நம்ம ₹1 மத்தியில கொடுத்தா 29 பைசா பிடிஆரே சொன்னார். அதே மாதிரி ராஜீவ் காந்தி மத்தியில செலவு பண்ணா கூட டார்கெட் பீப்புளுக்கு, இலக்காக உள்ள மக்களுக்கு செலவு பண்றதா 17 பைசா தான் போகுது. நட்போட நிர்வாகத்துல திமுக இருந்தாலும் கூட அவர்கள் எப்படி இருந்தாலும் கூட நண்பனாக இருந்தாலும் கவிழ்த்து விட்டு தான் பதவிக்கு வரணும்னு சொல்லி இந்த முகல் பீரியட்ல அவுரங்கசீப்ல நடந்தது மாதிரி இருக்கு. முதல்ல பொருளாதாரத்துல போதிய தேவையில்லை. அந்த ப. சிதம்பரம் அவருடைய உரையில முக்கியமானது என்னன்னா, ரூரல் டிமாண்ட் போரா இருக்கு. 25-26 அரசின் சார்பில முதலீடு 57,231 கோடி ரூபாய். இது நடப்பாண்டை விட 22.4% அதிகம். முதலீடு செலவு பழைய ஆண்டை விட, கடந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டுல 22.4% கூட்டி இருப்பதை பாராட்டுகிறோம். அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான பொருளாதார ஆளுமை புரொஃபசர் திரு சிவபிரகாசம் அவர்கள். சார் வணக்கம். 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 குறிப்பா இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்த பார்த்திருப்பீங்க. இந்தியா முழுக்க பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த பட்ஜெட்ல பிரதானமா கல்வித்துறைக்காக பாத்தீங்கன்னா 42 கோடிக்கு மேல் ஒதுக்கி இருக்கிறார்கள். பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட் உண்மையிலேயே எப்படி இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சரியான நேரத்துல சரியான வரவு செலவு திட்ட அறிக்கை தனசு அவர்கள் சமர்ப்பிக்கின்றார்கள். நான் வரவேற்புகிறேன். இத எப்படி அப்படின்னு சொன்னா, எல்லாரும் கடனை நோக்கி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 8 லட்சம் கோடி, கடைசியில பார்த்தா 11 லட்சம் கோடியை தாண்டுது, இது சரியானது இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. எல்லாத்தையும் செலவு ரொம்ப அதிகமா போயிடுச்சு, டெபிசிட் விழுந்துடுச்சு, பற்றாக்குறை அப்படின்ட்டு. நான் ஒரு பொருளாதார பேராசிரியங்கிற முறையில இது ஒரு விரும்பத்தக்க நடவடிக்கை தான் தளபதி அவர்களுடைய ஆட்சியில எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். எப்படி நான் சொல்றேன்னா, இதுவரையிலும் நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன் பலருடைய விமர்சனங்கள்லாம். அந்த எக்கனாமிக்ஸ்ல இன்னைக்கு சர்வதேச பொருளாதாரத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இவங்க கவனிக்கல. 28 மாநிலத்துல தமிழ்நாடு 1, 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. இதுல ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரைன்ஸ் வேற. இப்போ 3 கோடி நீங்க ஏற்றுக்கொள்ளாதனால அப்படின்னு சொல்லி ஒரு 2,150 கோடி ரூபாய் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இது கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒத்திசைவு அட்டவணையில உள்ளது கல்வி. அதனால யூனிலேட்டரலா தமிழ்நாட்டு அரச கண்டுகொள்ளாமல், கலந்து கொள்ளாமல் அவங்க இப்படி சொல்றாங்க. இதுல இவங்க என்ன பேசுறாங்க, நிர்மலா சீதாராமன் நம்ம 1000 பேசினாலும் கூட அவங்க நம்ம தமிழ்நாட்டு திருமகள், அப்படி இல்ல ஆந்திராவுடைய மருமகள்.
அவங்க வீட்டுக்காரரே வந்து என்ன பண்ணா இந்த குறுக்கட்டு இதுல வந்து டிம்பர்னு சொல்லி அக்கு வேற ஆணி வேற தமிழ்நாட்டு இந்திய பொருளாதாரத்தை கிழிச்சிட்டாரு அவரு அற்புதமா. அப்ப வராத கோபம் இப்ப அவங்களுக்கு வருது. என்ன வந்துன்னா ரூ போட்டதுங்கிறது இது வந்து சாவனிசம், இது செப்பரேட்டிசம் அப்படிங்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல அறிஞர் அண்ணா அவர்கள் 67 காங்கிரஸை தோற்கடித்து இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான ஒரு மாற்று கட்சியை வந்து மிக வலுவான ஒரு காங்கிரஸை தோற்கடிச்சு ஆட்சியை மெஜாரிட்டியாக தனிப்பெரும் மெஜாரிட்டியாக அமைச்சு விட்டு அவர் கொண்ட சீர்திருத்தல் ஒண்ணு வந்தது இருமொழி கொள்கை. அது ஏகோபித்து தென்னாட்டு மக்களால், அதுவும் குறிப்பாக தமிழக மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டு வந்தது. அபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமா வச்சுங்க வெளி தொடர்புக்கு, நமக்கு வந்து நிர்வாக மொழி தமிழ்னு கொண்டு வந்து அண்ணா வந்து கொடுத்தது. அது வந்து இன்னும் வந்து ஒரு எபாக் மேக்கிங்னு சொல்லுங்களேன், ஒரு புத்துணர்வு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரலாற்றுல அண்ணாவுடைய இந்த சுயமரியாதை திருமணம் செல்லும்னு சொன்னது, அந்த மாதிரி இந்த இருமொழி கொள்கை கொண்டுகிட்டு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப பாராட்டியது அப்படின்னு. அதை இப்ப திடீர்னு வந்து அதை கலைஞரை ஏத்துக்கிட்டாரு. அப்படியே அடுத்தது வந்து என்னன்னா, இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிதாமகர் வந்து அறிஞர் அண்ணா அவர் வந்து தோற்றுவித்தாரு. அது மாதிரியே செய்தாரு. அதே வந்து கலைஞர் கடைபிடிச்சாரு. அதேதான் இவரும் செய்யறாரு. இவரு ஒன்றும் புதுசா செய்யல. இப்ப மைய அரசு மாறின பிறகு இப்ப இவங்க வந்து சாவனிசம், இது மாதிரி ரீஜனலிசம் அப்படின்னு சொன்னா இந்திய எப்படி நீ பூத்துவ? அண்ணா சொல்லும் போது சொன்னத பல பேரு பல விதமா பேசுறாங்க. அதுல சொன்ன ஒரு ஈக்குவாலிட்டி ஆஃப் லாங்குவேஜஸ், ஈக்குவாலிட்டேரியனிசம் அமங் தி லாங்குவேஜஸ்ங்கிறத அண்ணா பேசுறாரு. அதை யாரும் பேசல. உன்னுடைய தாய்மொழி ஹிந்தி, என்னுடைய தாய்மொழி தமிழ். நம்ம ரெண்டு பேரும் தொடர்பு கொள்வது ஆங்கிலம் முதல்ல இருந்துடுச்சு. ஆங்கிலேயன் வந்து நீ செய்த ஒரு மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணிருந்தா இப்ப எந்த மொழியும் இருக்காது. ஹிந்தியே வந்து ஒரு 200-250 வருஷத்துக்கு பிறகுதான் வந்து அதுல இலக்கியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் கால்டுவல் சொன்ன அதெல்லாம் திருந்தா மொழி. இடையில ஒரு இதுல போஜி மொழி எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு அதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு வந்தது. இப்ப வந்து என்னன்னா, இவங்க லாங்குவேஜ் பர்டனை வந்து எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருமொழி கொள்கையை வந்து தமிழ்நாடு எடுத்து ரூன்னு போட்டது. இப்ப எல்லாரும் வந்து எதுக்குறாங்க, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழியை வகுக்கிற நேரத்துல இந்த பட்ஜெட் வந்து ஓகே சார். ப. சிதம்பரம் அதை ஆதரிக்கிறது ஓகே. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க தான் சொன்னீங்க, அதாவது 5 லட்சம் கடன்ல இருந்து இப்ப 9 லட்சத்துக்கு கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? இந்த கடன் சரியா? இந்த கடனை சமாளிக்கிறதுக்கான வழி என்னன்னு கேள்வி இருக்குல்ல, அது மட்டும் உங்க பார்வையை தெளிவா பதிவு பண்ணுங்க. எனக்கு கடன் வாங்குறது சரின்றீங்களா? அது எப்படி சரின்னு சொல்லுங்க. இந்த இடத்துலதான் நான் ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னேன், ஆன்டி ரிசெஷன். பொருளாதார மந்தத்தை நோக்கி அமெரிக்கா போகுமா, யூரோப்பு போகுமா, இந்தியா போகுமா அப்படின்னு பொருளாதார வல்லுநர்களும் அரசியல்வாதிகளும் விவாதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலத்துல இப்ப என்ன அப்படின்னா, ப. சிதம்பரம் அவர்களே மிக சிறப்பாக பேசினாரு. போன பட்ஜெட்டை பத்தி பேசும்போது ஒரு நல்ல சிறந்த உரை கொடுத்தாரு. அதுல முக்கியமா நான் கவனிக்க வேண்டிய என்னன்னா, அவர் எப்ப சொன்னாலும் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்ன பிலாசபி த ரேஷனல் பிஹைண்ட் தி பட்ஜெட். இப்ப இவங்க எல்லாம் சொல்றது இல்ல, நிர்மலா சீதாராமன் திருக்குறள்லயோ அல்லது அன்னைக்கு சங்க இலக்கியத்துல புறநானூர்ல சொன்னது ஏதோ ஒன்னெல்லாம் சொல்லி பண்ணாங்களே தவிர, அவரு எக்கனாமிக் பிலாசபி என்னங்கிறது சொல்லுவார். அது என்னன்னா, நான் கினீஷியன் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி இந்த பட்ஜெட்டை தயாரித்திருக்கிறேன்னு சொல்லுவாரு. அப்புறம் திருக்குறள் எல்லாம் சொல்லுவாரு. இப்ப இதுல கூட இந்த பட்ஜெட்ல நம்மளும் திருக்குறள் சொல்லுவான், பகிர்ந்துண்டு பல்லுயிருக்கு ஓம்புதல் நூறல் தொகுத்தவற்றை எல்லாம் தலைன்னு. அதுதான் இந்த பட்ஜெட். பகுத்துண்டு பல்லுயிருக்கு ஓம்புதல் நூலை தொகுத்தவற்றையெல்லாம் அதைதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அதுதான் ரிசெஷனுக்கு தேவை. ஏன் ரிசெஷனுக்கு தேவை அப்படின்னா, நீங்க சேமித்து அதை முதலீடு பண்ணி அதை உற்பத்தி பண்ணி எல்லாருக்கும் வந்து கொடுக்கறதுங்கிறத லேட்டு. இது டப்புனு எடுத்தது வந்துன்னா இருக்கிறத வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முதல்ல பொருளாதாரத்துல போதிய தேவையில்லை. அந்த ப. சிதம்பரம் அவருடைய உரையில முக்கியமானது என்னன்னா, ரூரல் டிமாண்ட் வந்து போரா இருக்கு, அர்பன் டிமாண்டும் குறைஞ்ச, கன்சியூமர் டிமாண்ட் நுகர்வோர். அப்ப நுகர்வோருக்கு வாங்கும் திறன் இல்லை,
குறைவாக இருக்கிறது, போதிய வருமானம் இல்லாதனால வாங்கு திறன் இல்லை, அதனால தேவையில்லை, உற்பத்தியான பொருளா இருந்தாலும் இல்ல வாங்க முடியல அப்படிங்கிற போது இதை என்ன பண்ணுங்க, பரவலா நம்ம சென்னையிலேருந்து ஓசூர் வரையிலும் கவர் பண்ணியிருக்காரு பட்ஜெட்ல. எல்லா வகையிலுமே நீர்த்தேக்கமா இருக்கட்டும், அல்லது பொருளுடைய மின்சார இதா இருக்கட்டும், எல்லாத்திலயுமே ஒரு ரவுண்டு கட்டு எண்கோணம்னு சொல்றோம்ல, டைமண்ட் கட்டு ஃபார்மேஷன் மாதிரி செய்திருக்காரு. அதனால இந்த பட்ஜெட்ல நீங்க ஒரு முக்கியமான இப்ப கேள்வி கேட்டது என்ன, டெபிசிட் வந்திருக்க அது சரியா வருமா அப்படின்னுட்டு. இந்த இடையில கூட ஒண்ணு சொல்லலாம் அப்படின்னா, தமிழக நிதி சமர்ப்பு வரலாற்றுல ஜெயரஞ்சன் அவர்களின் திட்டக்குழு துணைத் தலைவர் என்ன சொன்னாரு, 6வது கூட்டம் முடிஞ்ச பிறகு என்னன்னா, இந்த எக்கனாமிக் சர்வேங்கிறது வராது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் வரும். இது கிட்டத்தட்ட வெள்ளை பேப்பர் மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, 23, 24 என்ன நடந்து, 24, 25 ஓவர் வியூ கொடுக்குறாங்க. அது இது வந்து பட்ஜெட்லன்னா ஒவ்வொன்றும் மட்டும்தான், அக்ரிகல்ச்சர் என்ன, இண்டஸ்ட்ரி என்ன, சர்வீஸ் செக்டார்ல என்ன, ஃபாரின் செக்டார்ல என்ன அப்படின்னு. நம்ம ஃபாரின் செக்டார் அவ்வளவு இல்லை, ஏன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசுக்கு தான் அது வரும், எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ், அதுலதான் நம்ம ஒரு அப்பெண்டிக்ஸ் மாதிரி இருக்கோமே தவிர தனி நாடு இல்ல. இதுல இருந்தாலும் கூட நாம வந்து இந்தியாவுல நம்ம முதல்ல இருக்கோம். பர் கேபிட்டா இன்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆவரேஜ், நாட்டினுடைய ஆவரேஜை விட நம்ம கூட இருக்கிறோம், கிட்டத்தட்ட 1.25% எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. அது மட்டும் இல்ல, நம்ம கவனிக்கணும், திமுக ஆட்சிக்கு வரும்போது என்னவா இருந்த வைரஸ்ல இருந்து 19 பிறகு 2021 அந்த மாதிரி ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதார ஆண்டு வளர்ச்சி உள்நாட்டு உற்பத்தியே பிலோ 0 போயிடுச்சு. இவங்க பிறகு கூட மத்திய அரசுல 4%, 5%, 6-7 போது அரவிந்த் சுப்பிரமணியம் மட்டையே அடிச்சாரு. இது வந்து ஃபேப்ரிகேட்டட், மேனிபுலேட்டட் டேட்டா, அன்ரிலையபிள், அன்டிபெண்டபிள் டேட்டா. உண்மையான குரோத் வந்து மைனஸ்ல இருக்கு. அப்படியே இருந்தாலும் 3.5 ஹிந்து ரேட் ஆஃப் குரோத்ங்கிற மாதிரி சுதந்திரம் வாங்கினப்ப 50கள்ல இருந்ததுதான் அப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால இன்றைய நிலைமைக்கு என்ன அப்படின்னா, இந்த வாங்குதின ப. சிதம்பரம் அவர்கள் சொன்னது போல வாங்குதின எம்பர் பண்ண இது வந்து ரொம்ப இன்சைட் உள்ளவங்களுக்கு தான் புரியும். பொதுவா வந்து வருமானம், செலவு, கடன், இதான் பட்ஜெட். வெளிநாட்டு இதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளவு தூரம் கிடையாது. இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு, இன்னொன்னு முக்கியமா நிதி அமைச்சர் ஜெயலலிதா சொன்னான்னா எப்படின்னா, நமக்கு மத்திய அரசு ஒண்ணு கொடுத்துருக்கு, அது என்னன்னா பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட். அதெல்லாம் பத்தி பார்த்தோன்னா நம்ம கடனுடைய எல்லையை தாண்டி வாங்கவில்லை, எல்லைக்குள்ளதான் இருக்கணும். ஆனா இன்னொன்னு, தனிப்பட்ட குடும்பத்துல வரவு 8 செலவு 10 கடைசியில துந்தனா அப்படின்னு சொல்றது இல்ல, அது குடும்பத்துக்கு பொருந்தும், நாட்டு கிடையாது. இப்ப கீன்ஸுடைய ரொம்ப பேர் பேலன்ஸ்டு பட்ஜெட் போட்டா அது வந்து ஸ்டாட்டிக் பட்ஜெட். எக்கனாமிக்ஸ், பிசிக்கல் எக்கனாமிக்ஸ், மானிட்டரி எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்கு தான் தெரியும். இவங்க பொதுவா சாதாரணமா கட்டுரை எழுதுறது அதை இதை பார்த்து சும்மா டேட்டான்னா, இதுல டைனமிக்ஸ் தெரியணும். டாக்டர் சுப்பிரமணிய சாமி சொல்லும் போது அவர்கிட்ட நம்ம வந்து அவருடைய மத கொள்கை மத்ததெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனா ஒண்ணுல எனக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு டைனமிக்ஸ் தெரியலையே பாரு. ரகுராமராஜனா இருக்கட்டும், நிர்மலா சீதாராமனும், இங்க ஆல்பா காமா பீட்டா எக்கனாமிக்ஸ் தெரியல, எக்கனாமிக் டைனமிக்ஸ் தெரியல அப்படின்னு பாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது தனி குடும்பத்துல வந்து நீங்க வந்து வரவுக்கு மேல செலவு பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு சோர்ஸ் இல்லை. ஆனா இந்த கீனிஷியன் தியரியில இந்த கிரேட் டிப்ரெஷன் 1929 இருந்து 34 வரலாம் அமெரிக்க பொருளாதார பெரும் மந்தம் நடக்கும் போது அப்ப என்ன பண்ணா, அப்பதான் டெபிசிட் பட்ஜெட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் வருது. வரவுக்கு மேல செலவு பண்ணு, சீப் பண்ணி பாலிசி பண்ணு, எல்லாருக்கும் செலவு பண்ணு, பிடபிள்யூ செலவு பண்ணு, பாலத்தை கட்டு, ரோட்டை போடு, ஏதாவது இருந்ததுன்னா கடல்ல போடு கோதுமைய, அந்த திருட்டு மீன் உலகம் பிறகு புடிச்சுக்கலாம். இப்படி எல்லாம் முதல்ல என்ன பண்ணா, எக்ஸ்பெண்டிச்சர் மஸ்ட் பி ஓவர் அண்ட் அபோவ் தி இன்கம் அப்படிங்கறத கீன்ஸ் தான் சொல்றான். அப்பதான் ஏன்னு கேட்டீங்கன்னா பாவர்ட்டி அமிட்ஸ் பிளென்டின்னு வருது. உலகத்துல அது வரையிலும் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஈக்குவாலிட்டியில இருக்கும்னு கிளாசிக்கல் தியரியில சொல்லினான். அது பொய்யாயிடுச்சு. பொய்யான பிறகு அதை புதிய பொருளாதாரம் கொண்டு வந்து கீன் சொன்னான். அததான் வந்து நம்ம ப. சிதம்பரம் அவர்கள் சொன்னாரு. அவர் ஆசியாவுல
மிகச்சிறந்த நிதி அமைச்சருங்கிற ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் போகல. அதனால இங்க வந்து பிஜேபியில வந்து அவங்களுக்கு எந்த தீரியும் கிடையாது. இவங்க பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப், ரீகனு, இவரு மோடி, இவங்க எல்லாம் ஒரே ஜாதகம். அதனால இவங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ங்கிற தாட்டு கிடையாது, ஒண்ணும் தெரியாது. அதனால இப்போ வந்து டெபிசிட்னு போட்டது கரெக்ட், அதை வந்து சமாளிக்க முடியும், டைம் இருக்கு, இது இன்கம் ஜெனரேட் ஆகும். இது ஒரு வகையில வந்து இப்போ கூட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பணம் இல்ல, ரொம்ப குறைச்சலா இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, வெல்ஃபேர் எக்கனாமிக் பண்றது, இது வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் கொண்டு போய் விடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆனா இவ்வளவு பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறார்கள், கல்விக்காக ஒதுக்கியிருக்கிறார்கள், பெண்களுக்காக பெரும்பாலும் ஒதுக்கியிருக்கிறார்கள். ஆனா அண்ணாமலை, இப்ப நடிகர் விஜய், புதுசா கட்சி ஆரம்பித்த விஜய் போன்றவர்கள் இது ஒரு வெற்று காகிதம், காகிதத்தை அந்தரத்தில் பறக்க விட்டிருக்கிறார்கள், இல்ல எந்த ஒரு உண்மையும் இல்ல, குறிப்பாக அதாவது தேர்தல் காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை எதுவுமே நிறைவேற்றவில்லை. அண்ணாமலையும் விமர்சிக்கிறாரு, விஜயும் விமர்சிக்கிறாரு, அதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லையா? இறுதியா என்ன சொல்ல வரீங்க? அவங்க ஒரு எதிர்கட்சிங்க ஒரு அரசியல் பண்ணி ஒரு அரசியல் பிழைப்பு நடத்தி ஆகும். ஏன்னா 26ல தேர்தல் வருது, அதுக்கு வந்து இப்ப ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. இப்ப நம்மளும் வந்து ஆளுங்கட்சியும் திரும்பி ஆட்சியை வந்து தக்க வைத்துக்கொள்ள செய்வாங்க, அது ஒண்ணும் தவறு கிடையாது. அரசியல் கட்சியினுடைய நோக்கமே ஆட்சியை பிடிப்பது, எய்தர் பை ஹூக் ஆர் பை குரூப்மா இங்கிலீஷ்ல. ஏதோ ஒரு வகையில ஏதாவது எதை தின்ன பித்தம் போங்கிற மாதிரி ஏதோ பண்ணலாம். அவரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இன்னும் எமர்ஜ் ஆகி எம்பரியானிக் ஸ்டேஜ்ல தான் இருக்குங்க வெற்றி கழகம். அடுத்தது வந்து இவரு வந்து என்னன்னா, இது ஒரு முச்சந்தில உள்ள இதா இருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அவரு விமர்சனம்னா அவரு சிஎம்மா இருந்திருக்கிறாரு, அதனால அவரு சொல்றது வந்து என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் பத்தி எல்லாம் சொல்றாரு. அது நம்ம பட்ஜெட்டுங்கிறது 20, 25, 26க்கு உள்ளது. இது எஸ்டிமேட். இது நீங்க இப்பவே கன்க்ளூஷன் பேச முடியாது. படி உப்புல பிடி உப்பு கிடையாது, இனிமேல் தான் இது ப்ராஸ்பெக்டிவ், ரெட்ராஸ்பெக்டிவ் கிடையாது. ஏன்னா மத்திய அரசு வந்து மாற்றாந்தை மனப்போக்கம் பண்ணுது. இப்ப நம்ம ₹1 மத்தியில கொடுத்தா 29 பைசா வருதுன்னு பிடிஆரே சொன்னார். அதே மாதிரி ராஜீவ் காந்தி மத்தியில செலவு பண்ணா கூட டார்கெட் பீப்புளுக்கு, இலக்காக உள்ள மக்களுக்கு செலவு பண்றதா 17 பைசா தான் போகுது. இதெல்லாம் மீறி மத்தியில இருந்து சரியான உறவு வைத்து கொண்டாலும் கூட, நட்போட நிர்வாகத்துல திமுக இருந்தாலும் கூட, அவர்கள் வந்து எப்படி இருந்தாலும் கூட நண்பனாக இருந்தாலும் கவிழ்த்து விட்டு தான் பதவிக்கு வரணும்னு சொல்லி இந்த முகல் பீரியட்ல அவுரங்கசீப்ல நடந்தது மாதிரி இருக்கு. அதனால இந்த அரசியலை வச்சு எதிர்கட்சி பேசுவாங்க, அது வச்சு பேப்பர்ல தான் வரும். இப்ப சாப்ட்வேர்ல கொடுத்துடலாம, ஹார்ட் காப்பில கொடுத்து பாத்துக்க, கம்ப்யூட்டர்ல இருந்து ஆளுக்கு ஒரு டேபிள்ல கொடுத்தா இல்ல பிரிண்ட் அவுட் கொடுங்க. அதனால இவங்க எல்லாம் வந்து எக்கானமிஸ்டே தெரியாது. நம்ம ஓபிஎஸ் வந்து நிதி அமைச்சரா இருந்து பட்ஜெட் போட்டிருக்காருன்னா பாத்துங்க, அவரு போய் கேட்டிருக்காரு, என்னம்மா எனக்கு எதுவுமே தெரியாது, என்னைய போய் நிதி அமைச்சரா போட்டீங்கன்னு. ஒண்ணு இல்ல, வர்ற ஃபைல்ல கையெழுத்து போடு, பினான்ஸ் செக்ரட்டரி பாத்துக்குவார் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நீங்க நீட்ட இடத்துல கையெழுத்து போட்டு இங்க பிடிஆர் வந்த பிறகுதான் ஒரு டைனமிக்ஸ் சுறுசுறுப்பா ஏற்பட்டது அந்த துறையில. அவர் என்ன சொன்னதை மட்டும் நான் உங்களுக்கு நம்மளுடைய நேயர்களுக்கும் உங்களுக்கு கவனப்படுத்துறேன். அப்படின்னா, கடன் வாங்குறது தப்பு இல்ல, அத வாங்கின பிறகு முதலீடு செய்து வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்கறது மாதிரி நம்ம உற்பத்தி செய்யணும் அப்படின்னாரு. அது இவங்க செய்திருக்கிறாங்க. இப்ப செமிகண்டக்டர்ல இருந்து, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து, மிஷின் இதுல இருந்து, எல்லாமே வந்து லேர்னிங்ல இருந்து நிறைய எல்லாத்துக்குமே A to Z கவர் பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இதை இந்த காலகட்டத்துல வரவேற்றாகும். அதனால செலவை நீங்க குறைச்சிங்க அப்படின்னா ரிசெஷன் வந்துடும். இவங்க ரிசெஷனுக்கு டிப்ரெஷனுக்கு தெரியாது, ரிகவரி தெரியாது, பூமி தெரியாது. இந்த மாதிரி வணிக சுழற்சி பொருளாதாரத்துல இன்னைக்கு அமெரிக்காவுல ட்ரம்ப் மாட்டிக்கிட்டு நசுங்கிட்டு இருக்கான், கத்துறான் கொய்யோ முறையோன்னு. அதனுடைய இம்பாக்ட் நமக்கு வருது. ஒரு 12,000 பேர் அனுப்புவேங்கிறான். இதனால நீங்க இதுல யாரு பாதிக்கப்படுவா அப்படின்னா, இல்லீகலா தமிழை யாரும் போல தென்னாட்டுல. நம்ம வந்து லீகலா நல்ல ஸ்கில்டு H1B போயிருக்கிறான். அதனால இவனுக்கு வந்து அவன் எல்லாம் வர்றதெல்லாம் யாரு வர்றான்? பஞ்சாப்ல, ஹரியானாவுல, குஜராத்ல போன வர்றான்.
இப்ப அவனுக்கு தான் பெரிய பிரச்சனை. இல்லீகல் எல்லாம் யாரு இருந்திருக்காங்க. அதனால நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேரு சொன்னதை ஞாபகம் வச்சு, இன்டலெக்சுவல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அதனால இவங்க எவனோ இந்த பிரதான் பேசுறான் அப்படி இப்படின்னா அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவெல்லாம் பேச நம்ம எடுத்துக்க முடியாது. நேரு போன்ற ஸ்காலர் பிரைம் மினிஸ்டர் இன்டலெக்சுவல் கேபிட்டல். ஏன்னா நீங்க நம்ம ஒண்ணும் இல்ல, நம்ம ஆர்கே சண்முகம் செட்டியில இருந்து நிர்மலா அவர்கள் தமிழ்நாட்டுக்காரன்ட்டு தான் பினான்ஸ் இருக்கு. அதே நம்ம புத்திசாலிங்கிறதுக்கு அடையாளம். ஏன்னா பினான்ஸ் எப்ப அவன் சொல்லுவான், P.S. சாமுவேல்சன் ஹார்வர்டு ப்ரொஃபஸரு, சுருவணிசாமி சேர்ந்தெல்லாம் புத்தகம் எழுதினாவ, நோபல் பரிசு வாங்கினது. when money speaks all other conversation are silent. அந்த மணி இதை விட்டு கொடுத்துக்க. ஆனா இந்த ரூபா கூட ரூன்னு போட்டதுல நான் சொல்லுவேன், ரூபாங்கிறது ரவுண்டா இருக்கும். மணி சர்க்குலேஷன் கொடுத்தது. எப்படி பிளட் உடம்புல சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கோ, ஹார்ட்டுக்கு போகுது, அதுல இருந்து வெளியில வருதோ, அது மாதிரி பணம் சர்க்குலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்கு தான் அது ஒரு சிம்பிள். அதனால இந்த ரூன்னு போட்டு இந்த பட்ஜெட்டை வச்சது மிக சிறப்பானது. ஓம் என்று பிரணவம் வந்துற மாதிரி இப்ப நம்ம தளபதி அவர்கள் என்ன கொடுத்துருக்கணும், ரூன்னு போட்டார். நீங்க ஏன் அது பொருளாதார கடைசியில நீங்க என்ன பண்ணுவாங்க, அது தேவநாகரி அதெல்லாம் சொன்னீங்கன்னா, இதுல நான் ஒரு தினேஷ் சர்க்காருங்கிறவன் தான் கல்வெட்டை முத எல்லாருமே அசோகெல்லாம் வெளியில் கொண்டு வந்தான். அவன்லாம் சொல்லும் போது கடைசியில எங்க போனா தமிழ் எழுத்தாதான் இருக்குது. ஏன்னா சாயத்துல எழுத்து கிடையாது. அதை உருவாக்குற இப்படி நீங்க போனீங்க அப்படின்னா இதை தேவநாகரிம்பா, அப்புறம் பிராமியும்பா, அப்புறம் கரோஸ்டிம்பா, அப்புறம் அராமிக்கும்பா, கடைசியில கிருக்கல் வரும். அது கீழடியில உள்ளதுல இருக்கும். அது கடைசியில என்ன ஆயிடும், அது தமிழ் எழுத்துதா. இது நம்ம எட்டிமாலஜி மாதிரி ஆழ்ந்து படிச்சு ஆராய்ச்சி பண்ணி பேசுறவங்களுக்கு தான் தெரியும். தவிர இதை ஆரோவில்ல கூட நான் 26ஆம் தேதி பேசும்போது சொன்னேன், எல்லா புகழும் இறைவனுக்குன்னு போகும்போது இந்த எழுத்து இவன் சில பேர் சொல்லுவான் அது உருதுல உள்ளது, அது தேவநாயகில, எல்லாம் எங்க போய் சரண்டார் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய கிறுக்கு கீழடியில பானையில எடுத்தோம்ல, அந்த ஹரப்பால இருக்குல்ல, எல்லாம் ஒன்னா வருது. அதனால எழுத்து இந்தியாவில வர்றதுக்கு அடிப்படை காரணமே தமிழ் எழுத்துக்கள். ஓகே, இது வெறும் பட்ஜெட் மட்டுமல்ல, நிதிநிலை அறிக்கை மட்டுமல்ல, அதையும் தாண்டி அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கிறது. பொருளாதார புரிதல் தான் வெற்றி கழகம் என்று புலம்புகிறார்கள் சொல்லி கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறீர்கள். பல்வேறு விஷயங்கள் டேட்டாவோடையும் முன்வைக்கிறீங்க. அப்படியே மக்களின் பார்வைக்கே வெற்றி விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்காக நேரம் ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இதுல ஒண்ணு முடிவுரை என்ன தெரியுமா, சென்ட்ரல் பாலிசி யாரும் சொல்றது இல்ல, எல்லா பிரச்சனையும் வர்றது மத்திய அரசினுடைய கொள்கையினால. என்னன்னா 3 C சொல்லணும், கார்பரேட்டைசேஷன், சென்ட்ரலைசேஷன், கம்யூனலைசேஷன். இந்த 3 மத்திய அரசு இருக்கிறவர்களும் எந்த மாநிலம் சிறந்த பட்ஜெட்டையோ சிறந்த ஆட்சியோ கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.